மார்க்கு சுவிசேஷத்துல இன்னைக்கு 14ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு என்ன? அதிகாரம் 14. இயேசு காட்டி கொடுத்து கைது செய்யப்படுதல் மற்றும் விசாரணைகள். இயேசுடைய கடைசி வாரம் எப்ப துவங்கினது? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனிதர்களுடைய திட்டங்கள் ஒன்றும் நிறைவேற்றப்பட முடியாது. இந்த நலதம் அப்படின்னா என்னது? சிலர் முறுமுறுத்து இத 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இது யார் முறுமுறுத்து? அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இயேசு எப்படி இந்த ஸ்திரியை பாராட்டுகிறார் என்று சொல்லி, இந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், என்னைக்கு இயேசுவை நான் முகமுகமா பார்க்க போறேன், அன்னைக்கு இயேசு எனக்கு இந்த சாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு தாளந்து அப்படின்னும் பொழுது நம்ம திறமைகளை நாம் கொண்டு வருகிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்ப இதை வைத்து நம்ம என்ன பண்ணணும்னு அந்த தாளந்து உவமை சொல்லுது. ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்ககிட்டயும் என்கிட்டயும் என்ன இருக்கு? யோசித்து பார்க்கலாமா? இந்த ஸ்திரீ மட்டும் தான் இயேசுவை எப்படி பார்க்கறா அப்படின்னா, இப்ப ஏன் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கணும்? இந்த அப்பர் ரூம், இந்த மேல் வீட்டறை என்று சொல்லும் பொழுது இதுல 2 முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனா எதனால சாத்தான் புகுந்தான்? எப்பவுமே ஒரு பஸ்கா ஒரு குடும்பத்துல அனுசரிக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவன் ஒரு ஜெபத்தை செய்வான். அது என்ன ஜெபம்? வேதத்துல எந்த பண்டிகையும் கொண்டாடுன்னு சொல்லவே இல்ல. புதிய ஏற்பாட்டுல ஒன்னே ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு எதற்கு அடையாளமாக செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த ஒரு இடத்துல தான் இயேசு பாட்டு பாடினாருன்னு இருக்கு பாருங்களேன். இயேசு மரணம் அடைய போறது அப்படின்னும் போது ஒரு மனுஷனா அவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பின்வரும் வசனங்கள்ல அவர் வியாகுலப்பட தொடங்கினார் அப்படிலாம் பாக்குறோம். ஆனா அப்ப கூட அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மார்க்கு 14ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். கடந்த வாரத்துல இதை துவங்கினோம். முதல் 26 வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? அதிகாரம் 14. இயேசு காட்டி கொடுத்து கைது செய்யப்படுதல் மற்றும் விசாரணைகள். சாப்டர் 14. ஜீசஸ் betrayal, arrest and trial. இன்னைக்கு 27ஆம் வசனத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். வழக்கம் போல சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து நம்ம படிக்கலாம். மார்க்கு 14 27 முதல் 31 வரை. இயேசு தன்னுடைய சீஷர்கள் இடறல் அடைய போவதையும் பேதுரு மறுதலிப்பதை பற்றி முன் அறிவிக்கிறது. மார்க் 14 27 to 31. Jesus predicts the desertion of his disciples and denial of Peter. இப்ப இயேசு கடைசி கால உபதேசங்கள்லாம் உபதேசம் பண்ணிட்டு கடைசி பஸ்காவை அனுசரித்து விட்டு முக்கியமான சில காரியங்களை சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். போன வாரத்துல நம்ம படிச்சோம், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி சொல்றார். அப்ப சீஷர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இந்த பகுதியில் சொல்றத பார்க்கலாம். 27ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். மறுபடியுமாக இயேசு அவருடைய இந்த கடைசி வாரத்துல குறிப்பிடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, எழுதி இருக்கிறபடி. இயேசு சொல்றாரு, மனிதர்களே, உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் என் வாழ்விலே நிறைவேற போறது இல்ல. என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, தேவனுடைய திட்டம் எதுவோ அது மட்டுமே நிறைவேற போகிறது என்பதை மறுபடியும் அவர் உறுதி செய்கிறதை பார்க்கலாம். 28ஆம் வசனத்திலிருந்து, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாராலும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். இப்ப ஆண்டவர், என் நிமித்தம் நீங்க எல்லாருமே இடறல் அடைய போறீங்க. இடறல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பாடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. எல்லாரும் என்னை விட்டு போக போறீங்க, என்னை விட்டு நீங்கள் பின்வாங்க போகிறீர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். என்னை விட்டு நீங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு ஆஸ் யூஷுவல் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, யார் போனாலும் ஆண்டவரே, நான் மட்டும் போக மாட்டேன். எப்பவுமே பேதுரு ஒரு துடிப்புள்ளவர்ல. பேதுருவோட வீட்டில் தான் இயேசு தங்கி இருக்கிறார். பேதுருவுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஆகவே எல்லாத்துலேயுமே அவர் முந்தி எல்லா காரியங்களையும் செய்வதை போலவே சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்க முடியும். அதே போல இயேசுக்கு அவர் பதில் கொடுக்கிறார், யார் போனா என்ன ஆண்டவரே, நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்றார். இப்ப இயேசு என்ன பதில் கொடுக்கிறார்? 30ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இயேசு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றார் அப்படின்னா, பேதுருவே,
நீ உன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காத, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ இன்றைக்கு ராத்திரியில் என்னை 3 தரம் மறுதலிக்க போகிறாய் என்பதை இயேசு இங்கே சொல்றத பார்க்கலாம். அதற்கு பேதுருக்கு ரொம்ப வருத்தமாய் விட்டது. அவர் என்ன பதில் சொல்றார் பாருங்களேன். 31ஆம் வசனம், அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இயேசு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது மற்ற சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இது வரைக்கும் இயேசு பலமுறை வேத பாரகர்கள் மூப்பர்களால நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன் அப்படிலாம் நிறைய சொன்னாரு. ஆனா இவர்களுக்கு அது நம்ப முடியல. இப்ப சொல்றாரு, உங்கள ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னும் போதும் அதுவுமே அவங்களுக்கு ஷாக்கா இருக்குது. அது எப்படி ஆண்டவரே, உங்க கூட நாங்க இவ்வளோ நாள் இருந்திருக்கிறோமே, நாங்க எப்படி உங்களை காட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானோ என்று சொன்னாங்க. இப்ப இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்னை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் போது, நாங்க போகவே மாட்டோம், உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுனால நாங்க தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு துவங்குகிறார். மற்ற சீஷர்களும் அப்படியே சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் அடுத்த பகுதி. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 32 முதல் 52 வரை கெத்சமனேயில் இயேசுவின் ஜெபம் மற்றும் இயேசு கைது செய்யப்படுதல். மார்க் 14:32 to 52 Jesus prayer in Gethsemane and arrest of Jesus. வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 32, 33. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்ப இயேசு எங்க போறாரு அப்படின்னா கெத்செமனே. இந்த கெத்செமனே அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னா, இது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துல அதிகமான ஒலிவ மரங்கள் இருந்தது. இது எங்கே அமைந்திருந்தது என்று சொன்னா, ஒலிவ மலையின் அடிவாரத்துல தான் இது இருந்துச்சு. அதாவது கெதரோன் பள்ளத்தாக்கு, அதற்கு பக்கத்திலே இந்த கெத்செமனே தோட்டம் அமைந்திருந்தது. கெத்செமனே அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு அராமிய எபிரேய சொல். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒலிவ ஆலை, ஆலிவ் பிரஸ். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கெத்செமனே தோட்டத்திலே ஏராளமான ஒலிவ மரங்கள் மட்டுமல்ல, ஒலிவ ஆலை ஒன்றும் இருந்தது. ஸோ இந்த ஒலிவம் அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். இஸ்ரவேல்ல மிக முக்கியமான 3 மரங்கள் இருக்கிறது என்று சொல்லி அடிக்கடி நம்முடைய பாடங்களை படிக்கிறோம். அது என்ன? திராட்சை, அத்தி, ஒலிவம். இதுதான் இஸ்ரவேல் நாட்டிற்கு வருமானத்தை கொடுத்ததான காரியம். நீங்க ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆபகுக் இஸ்ரவேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதாவது இஸ்ரவேல் இப்பொழுது பாவம் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரவேல்னு சொல்றதை விட யூதா தேசம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆபகுக் யூதா தேசத்தை அவர் எச்சரிக்கிறார். என்ன சொல்றார்னா, நீ சீக்கிரமா மனம் திரும்பு, இல்லாட்டா உன்னை ஆண்டவர் தண்டிக்க போகிறார். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இதெல்லாம் நிறைய ஒரு செழுமையை கொடுக்கிறது, வருமானத்தை கொடுக்கிறது, நீ பொருளாதாரத்துல பயங்கரமா நீ வளர்ந்து கொண்டிருக்கிறன்னு நினைக்கிற, ஆனா இதெல்லாம் நின்று போக போகிறது என்று எச்சரிக்கிற வகையிலே, அதாவது அந்த டைம்ல அது நடக்கல, நடக்க போது அப்படின்றது தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை தான் இது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் அந்த யூதா தேசத்துக்கு செழுமையை, பொருளாதார உயர்வை கொடுத்தது. அதுல முக்கியமா சொல்லும் பொழுது பாருங்க, அத்தி, திராட்சை, ஒலிவம் என்று சொல்லி போடப்பட்டிருக்குதுல. அப்ப இந்த ஒலிவ மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதன் மூலமாக என்ன அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னா, ஒலிவ எண்ணெய் கிடைத்தது. இந்த ஒலிவ மரம் ரொம்ப முக்கியமான மரம். நம்ம ஆதியாகம புத்தகத்திலிருந்தே நம்ம இந்த காரியத்தை பார்க்க முடியும். நோவா நாட்களில் ஜலப்பிரளயம் வந்த பொழுது ஜலம் குறைந்து விட்டதா என்று செக் பண்றதுக்காக புறாவை நோவா அனுப்புகிறார். இத்தனை நாட்கள் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்த பிற்பாடும்
ஒலிவ மரம் அழியாம அந்த ஒலிவ இலையை அந்த புறா கொண்டு வந்தது என்று சொன்னால் ஒலிவ மரத்துக்கு அழிவே கிடையாது. இப்போ நம்மளுடைய ஊரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழை மரம் பார்த்துருப்போம்ல. வாழை மரம் ஒரு மரம் கொலை காய்த்தது அப்படின்னு சொன்னால் நிறைய குட்டி குட்டி கன்றுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் திருமணங்களில் எப்படி வாழ்த்துவாங்க, வாழையடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அழிவே இல்லை, உன்னுடைய சந்ததி அப்படியாக பெருகும், அதான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒலிவ மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏராளமான நன்மைகள் இந்த ஒலிவ மரத்தின் மூலமாக கிடைத்தது. அதில் பிரதானமாக நம்ம பார்க்கும் பொழுது ஒலிவ எண்ணெய் எடுக்கப்பட்டது. அதாவது ஒலிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்கிறது. இப்போ இந்த ஒலிவ எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ எண்ணெய் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். நம்ம ஊருக்கு ஒலிவ எண்ணெய் அவ்வளவாக தெரியாது. ஒரு சில இடங்களில் தான் அந்த ஆலிவ் ஆயில் கிடைக்கிறது. அதே கிடைச்சா கூட ஒரிஜினல் ஆலிவ் ஆயில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஒலிவ எண்ணெயில் தான் உலகத்திலேயே குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு சத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லவே இல்லையாம். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு எவ்வளவு அருமையான காரியங்களை வைத்திருக்கிறார் பாருங்களேன். அப்போ இந்த ஒலிவ எண்ணெய் தான் இஸ்ரவேலிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால இந்த கெத்சமனே தோட்டத்தில் அந்த ஒலிவ மரம் அதிகமாக இருந்ததுனால, ஏற்கனவே ஒலிவ மலை அதுக்கு பெயர் பெற்றது. ஒலிவ மலை ஏன் பெயர் பெற்றது? ஒலிவ மரம் நிறையா இருக்குது. ஒலிவ மலையின் அடிவாரத்தில் தான் கெத்சமனே தோட்டம் இருக்குது. இதுலேயும் நிறைய ஒலிவ மரங்கள் இருக்கிறது. அப்போ இந்த ஒலிவ மரத்தின் மூலமாக எண்ணெய் எடுக்க வேண்டும் என்பதற்காக அதில் ஒரு ஆலை வைக்கப்பட்டிருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஒலிவ காய்களை எடுத்து அந்த ஆலையில் போடுவாங்க. அந்த ஆலையில் போடும் பொழுது ஒரு மில்ல நம்ம போட்டு, இப்போ செக்குலாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல, நம்ம ஊரில் கடலை எண்ணெய், அப்புறம் எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய்லாம் தயாரிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த கடலையோ அந்த பொருளை போட்டு அந்த செக்கு ஆட்டும். ஒன்று மாடு அந்த காலத்தில் பண்ணும், இப்போ மிஷினே பண்ணிடுது. அப்போ என்ன பண்ணும், அதை அப்படியே அரைச்சு 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 அதுலேருந்து எண்ணெய் எடுக்கப்படும். அது போல தான் அந்த ஒலிவ காய்கள்லேருந்து எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு இதை உங்களுக்கு நான் இந்த ஸ்லைடில் காட்டுறேன். அந்த ஒலிவ ஆலை, அந்த கல் பாருங்கள், அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. இதில் இந்த கல்லுக்கு இடையில இந்த திரிகை பார்த்துருப்போம் நம்ம, அது மாதிரி அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அதை அரைக்க அரைக்க எண்ணெய் அப்படியே பிழிந்து அது எடுக்கப்படும். இதன் மூலமாக நம்ம என்ன அடையாள ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச நேரத்திலே இயேசு கைது செய்யப்பட போகிறார். கைது செய்யப்படுவது மாத்திரமல்ல, தம்முடைய சொந்த ஜனங்களால், ரோமர்களால் அவர் எப்படி இந்த ஒலிவ காய்கள் நசுக்கப்பட்டு பிழிந்தெடுக்கப்பட்டு அது எண்ணெய் எடுக்கப்படுகிறதோ, அதுபோல அவருடைய உடல், அவருடைய சரீரம் நசுக்கப்பட்டு அது மரிக்க போகிறது என்பதை இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் உங்களுக்கு ஒருவேளை சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, இந்த கெத்சமனே தோட்டம் இருக்கிறது, அங்கே இயேசுவின் நாட்களில் இருந்த அந்த ஒலிவ மரங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அவ்வளவு பழையதான ஒலிவ மரங்கள் இன்றைக்கும் இருக்கிறதா. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 34, 35. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. இந்த இடத்துல பாருங்க, இயேசு என்ன செய்யறாரு, இப்போ ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவருடைய ஆத்துமா மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சீஷர்களை அங்கே அழைத்து கொண்டு போகிறார். இதுல இப்போ 11 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் தான் என்ன பண்ணிட்டான், யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பதற்காக அந்த பஸ்காவின் போதே அவன் போயிட்டான் இல்லையா. இப்ப மீதமுள்ள அந்த 11 பேர் இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 11 சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்துக்கு வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப 2ஆ பிரிக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரையும் தனியா கூட்டிட்டு போறாரு. மீதமுள்ள அந்த 8 பேரையும் இன்னும் கொஞ்சம் தூரத்துல அமர செய்கிறார். நீங்க விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றார். அவர் ஜோமனுங்கன்னு சொல்லல. சொல்லும் போது என்ன சொல்றாரு? விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா முழிச்சிட்டு இருங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இயேசு வேதனைப்பட போகிறார். இந்த டைம்ல அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது. அதனால சொல்றாரு, என்னை பார்த்துட்டே இருங்க, என் கூட இருங்க அப்படிங்கிறார். ஆனா இவர்களோ அது இரவு நேரம், ஆகவே இவர்களுக்கு தூக்கம் வந்துருது, அதனால தூங்கிடுறாங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துல இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை உட்கார வச்சிடறார். இவங்க கிட்டயும் அதே தான் சொல்றார். இவர் மட்டும் தனியா போய் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறதாக போடப்பட்டிருக்கிறது. முதலாவது இங்க நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அவர் என்ன ஜெபம் பண்ணாரு அப்படின்னா, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதையும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம பாடத்துல. பாத்திரம் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய கோபாக்கினையை குறிக்கிறது, தேவனுக்காக படப்போகிற பாடுகளை குறிக்கிறது. இப்ப ஒரு போராட்டம் இயேசுக்குள்ள. அது என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னா, அவருடைய சுய விருப்பத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் 2 பேருக்கும் ஒரு எதிரான போராட்டம். மனுஷனாகிய இயேசுவுக்கு தோன்றுகிறது, இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. இந்த மனுக்குலத்திற்காக மரிப்பது, பாடுபட்டு மரிப்பது என்பது மிக கடினமான ஒன்று. இன்னும் கொஞ்ச நேரத்திலே மனுக்குலத்தின் அனைத்து பாவங்களும் என் மேல் பாரமாய் வைக்கப்பட போகிறது. இது என்னால் தாங்கக்கூடாத ஒரு பாரமாய் இருக்க போகிறது. மனுஷனா இதை சுமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒரு பக்கம் பாருங்களேன். இன்னொரு அவருக்கு வேதனையா இருந்தது என்ன தெரியுமா? இவர் பாவத்தால கவர் பண்ணப்படும் பொழுது, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ண போறார்னா, தன்னுடைய முகத்தை குமாரனுக்கு மறைக்க போகிறார். இமை பொழுது அவர் கைவிட போகிறார். இந்த கைவிடுதல் என்பதுதான் இன்னும் அதிகமான ஒரு வேதனை இந்த இயேசுவுக்கு. இப்ப உதாரணமா பாருங்களேன், ஒருவர் மருத்துவமனையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளால அந்த வியாதியை அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அவருடைய உற்றார் உறவினர்கள், அவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே போய் அந்த மருத்துவமனையில சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க டாக்டர். ஆனா இவங்கெல்லாம் சும்மா ஏன் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு மாரல் சப்போர்ட், தைரியமா ஃபேஸ் பண்ணு, சரியா போயிரும். அதே மாதிரி தான் இந்த சீஷர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்த்தார். நான் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த பாரத்தை நீங்க சுமக்க முடியாது, ஆகவே நீங்க என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் பல முறை இது நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. இப்ப நடக்க போகிற இந்த இரவும் வந்து விட்டது. ஆனால் இவர்களோ விழித்திருக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. மறுபடியும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப எப்பெல்லாம் நமக்கு உற்சாகமின்மையாய் காணப்படுகிறோமோ, அதாவது உற்சாகம் இல்லாம நமக்கு தோன்றுகிறதோ, ஆண்டவர் நமக்கு இங்க கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்ச பலவீனத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா ஆவியை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்னன்னா ஜெபம். ஜெபம்னா என்னது? ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு நீர் உதவி செய்யும், என்னுடைய தகுதியில்லாத நிலையை தேவன்கிட்ட சொல்றது தான் ஜெபம். வேற எதுவுமே கிடையாது. நம்ம வேற எதோ நினைச்சுக்கிறோம் நிறைய வேளையில. ஜெபம் என்பது, ஆண்டவரே என்னால முடியலப்பா, நான் என்னுடைய நிலை இவ்வளவுதான், நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நான் உம்மைதான் சார்ந்திருக்கிறேன், டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல இவர்கள் நித்திரை மயக்கமாய் இருப்பதை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? முதல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? விழித்திருங்கள், என் கூட இருங்க, சப்போர்ட்டா இருங்க. ஆனா அடுத்த முறை தான் சொல்றாரு, அவங்களால அது இருக்க முடியாததுனால நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்பதானே சோதனையை நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். எத்தனை முறை ஜெபிக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தைகளை சொல்லி சொல்லி 3 முறை ஜெபிக்கிறதை பார்க்கலாம். இதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிக முக்கியமான சத்தியம் இதில் வெளிப்படுகிறது. அதாவது ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்தது எந்த இடத்தில் அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு தோட்டத்தில் தான் இதற்கான பரிகாரத்தை செய்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்தான். கெத்சமனே தோட்டத்தில் இயேசு பரிகாரம் செய்ய துவங்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது இந்த பகுதியில மார்க் எழுதல, ஆனா லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு மெடிக்கல் டேர்ம் அவர் யூஸ் பண்றார். ஏன்னா லூக்கா ஒரு மருத்துவர் தானே. இது என்னவென்று சொன்னால், இது ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வியர்வை இரத்தத்தின் பெருத்துளியா விழுமா. அதாவது எப்ப நமக்கு வேர்க்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப புழுக்கமா இருக்கும் போதுன்னு சொல்லாதீங்க. அதாவது நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும் போது, நமக்கு ரொம்ப பாரம் ஜாஸ்தி ஆகும் போது நம்ம அறியாமலே அந்த ஸ்வெட் ஜாஸ்தி ஆகும். அழுத்தம், மன அழுத்தம் சொல்றோம் இல்லையா, அப்பதான் வெளியில அது ஸ்வெட்டா வேர்வையா வரும். அப்ப இயேசுவுக்கு இப்பொழுது உலகத்தினுடைய அத்தனை மனிதருடைய பாவங்கள் பாரமாய் வைக்கப்படும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸினால தான் வியர்வை வருகிறது. ஆனா எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால், அவருடைய நாளங்கள்லாம் வெடிச்சு அந்த வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக மாறுகிறது. ரொம்ப ரொம்ப அது உச்சக்கட்டத்தின் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிடலாம். எதற்காக இந்த காரியம் இயேசுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்று சொன்னால், உலகத்தின் பாவத்தின் பாரத்தினால் நடைபெறுகிறது. இயேசுவினுடைய பாடு மரணத்தை நாம் தியானிக்கிற இந்த நேரத்தில் இயேசு 7 இடங்களிலே இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதிலே முதலாவது இரத்தம் சிந்துகிற இடம் இந்த கெத்சமனே தோட்டம். இதுல எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். நமக்கு ரத்தம் வரணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அடிபட்டாதான் நமக்கு ரத்தம் வரும், அப்படிதானே? நமக்கு ஏதாவது காயங்கள் வந்தாதான் நமக்கு ரத்தம் வரும். ஆனா இங்க இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது, வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ரத்தம் வருது. அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை யாருமே ரத்தம் வர மாதிரி செய்ய முடியாது. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலதான் அதன் மூலமாக ரத்தம் வந்துச்சு. இங்க நமக்கு புரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. ரத்தம் வர மாதிரி நீ அடிக்கணும்னு நினைச்சாலும் நான் ஒப்பு கொடுத்தாதான் அது செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாக யாருமே ஒரு அடி கூட அடிக்காம, இல்லாட்டா அவர் முட்டி முட்டி ஜெபித்ததுனால இந்த ரத்தம் வரல, காயப்பட்டதுனால வரல, ரத்தம் தானாவே வந்துச்சு. அப்ப இயேசு ரத்தம் சிந்தின முதல் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கெத்சமனே தோட்டம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது ஏன் இயேசு இந்த மாதிரி 7 இடங்கள்ல ரத்தம் சிந்தணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் பரிகாரமாக பல காரியங்களை பல காலகட்டங்களில் செய்கிறார். அப்படி ஒரு காரியம் தான் மோசேயின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லுகிறார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி அமைக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். 5 வகையான பலிகள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம லேவியராகமத்தை படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. 5 வகையான பலிகள் எந்தெந்த டைம்ல செலுத்தணும் அப்படின்றத கிளியரா நம்ம படிச்சோம். இதை தவிர இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த 7 பண்டிகைகளும் சும்மா ஏதோ கொண்டாடுங்க, ஜாலியா இருக்க கொண்டாடுங்க அப்படின்னு கிடையாது. இந்த 7 பண்டிகைகளும் அர்த்தம் உள்ளவைகள். அதாவது அதுல முதல் பண்டிகை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம், பஸ்கா பண்டிகை.
இந்த பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதற்கு அடையாளமாக, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதற்கு அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. அவர்களுக்கு தலைப்பிள்ளை சங்காரம், ஆனால் உங்களுக்கோ நீங்கள் இந்த மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லி அடையாள ரீதியாக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருந்தார். இப்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தார். அப்ப 7 பண்டிகை என்னென்ன நம்ம படிச்சிருக்கிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே தெளிவாக நம்ம படிக்கிறோம். முதலாவது பண்டிகை பஸ்கா, 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3வதாக முதற் பலன் பண்டிகை, 4 பெந்தைகோஸ்தே பண்டிகை அல்லது அறுவடை பண்டிகை, 5 எக்கால பண்டிகை, 6 பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை, 7 சுக்கோத் அல்லது கூடார பண்டிகை. முதலாவதாக ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர், 2வது ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட், 3வதாக ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், 4 ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட், 5 ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், 6 ஃபீஸ்ட் ஆஃப் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், 7 ஃபீஸ்ட் ஆஃப் சுக்கோத், ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது 7மே ஒவ்வொரு ஆண்டும் யூதர்கள் அதை கொண்டாடினார்கள். இது ஒன்னொன்றுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் லேவியராகமம் புத்தகம் சொல்லி கொடுக்கும்போது தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதில் ஒரு பண்டிகை, 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை. சரியா? டே ஆஃப் அட்டோன்மெண்ட் ஃபீஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான பண்டிகை யூதர்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லேவியராகமத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, இந்த பண்டிகை அன்றுதான் பிரதான ஆசாரியர் ஜனங்களின் பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி செய்வார். இப்போ ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்துச்சு, 3 அறை இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் என்ன இருந்துச்சு? பலிபீடமும் வெண்கல தொட்டியும். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருள் இருந்துச்சுல, குத்து விளக்கு, சமூக தப்ப மேஜை, தூபபீடம். அதை தாண்டின உடனே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பொருள் தான் இருந்தது, உடன்படிக்கை பெட்டி. இதில் தான் கிருபாசனம் இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சு. ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தேவனுடைய பிரசன்னம் வேற எங்கேயுமே கிடையாது. தேவன் எங்கே இருந்தார் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருந்தார். ஒவ்வொரு நாளும் பிரகாரத்தில் பொது ஜனங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு டெய்லி போய் ஜெபம் பண்ணலாம், என்ன காரியம் வேணால் செய்யலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருடத்திற்கு ஒரு முறை போக முடியும். எதற்காக போக வேண்டும்? பாவ நிவர்த்தி செய்ய. நீங்கள் அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம அதற்குள்ளே போக வேண்டாம். முதலாவதாக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள அவன் என்ன பண்ணணும்? பலியை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதும் ரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு போய் கிருபாசனத்தின் மேல், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கையில் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் 7 முறை தெளிக்க வேண்டும். அதே மாதிரி அவன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொழுதும் 7 முறை தெளிக்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, மனிதனுடைய பரிகாரமாக அவர் ஒரே தரம் பலியாக போகிறார். இப்ப இந்த ஆட்டுக்குட்டி யாரு? இயேசுதான். அப்ப யாருடைய ரத்தம் 7 முறை தெளிக்கப்படணும் கிருபாசனத்துல அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய ரத்தம் தான் தெளிக்கப்படணும். ஒன்ஸ் ஃபார் ஆல், எல்லாருக்கும் ஒரே தரமாக பலியாக வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றமில்லாத ரத்தம் பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின்படி, தேவனுடைய கட்டளையின்படி 7 முறை அது தெளிக்கப்பட்டது போல இயேசுவின் ரத்தமும் 7 இடங்களிலும் சிந்தப்பட வேண்டும். அதுல முதல் அக்கரன்ஸ், முதல் இடம் தான் இந்த கெத்சமனே தோட்டம். இதை அழகா நம்ம கம்பேர் பண்ணி படிச்சிடலாம் பாருங்களேன். இப்ப இயேசு கெத்சமனே தோட்டத்துல நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே 2 குரூப்பா பிரிக்கிறார்ல. அந்த 2 குரூப்ல 8 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்த 3 பேர் இன்னொரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இவர் மட்டும் போய் தனியா ஜெபம் பண்றாரு. இது அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துக்கு உங்களுக்கு நான்
அடையாளப்படுத்தி நான் சொல்ல போறேன். அதாவது பிரகாரத்துல அந்த 8 சீஷர்கள், மீதமுள்ள 3 சீஷர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல, இவர் மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய சந்நிதியில போய் அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறத பார்க்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பழைய ஏற்பாட்டின் நிஜமாக இயேசுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு என்பது இயேசுவுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்பது நிஜமாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அப்ப உங்களுக்கு புரியுதா? இதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொள்றோம். நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நமக்கு இன்னர் சர்க்கிள்ல நம்மோடு கூட நம்மளுக்கு பலப்படுத்துறதுக்கு ஒரு குரூப்பை வச்சுக்கணும். இயேசுக்கே பார்த்தீங்கன்னா அது தேவைப்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணாரு? எப்பவுமே அவர் ஒரு இன்னர் குரூப்பை வச்சிருப்பார். அவங்க யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் செய்யறாரு. எல்லாத்தையும் சொல்லி அது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவருடைய பலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய காரியங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு இன்னர் சர்க்கிள்ல ஒரு ஃப்ரெண்டு குரூப். அப்புறம் நானும் ஆண்டவரும் தனியா இருக்கிற ஒரு அனுபவம். இது நம்மளுடைய வாழ்க்கையில கூட இதை அப்படியே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். பாருங்களேன், இயேசு எப்படி இந்த பழைய ஏற்பாட்டிலே 7 இடங்களிலே அந்த கிருபாசனத்திலே ரத்தம் தெளிக்கப்பட்டது போல அவர் நிறைவேற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுல முதல் இடம் என்ன அப்படின்னா கெத்செமனே தோட்டம். சரிங்களா? இப்ப நம்ம வாசித்த அந்த கெத்செமனே தோட்டம் முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா லூக்கா சுவிசேஷத்துல தான் இது இருக்கு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ல இருந்து 44 வரைக்கும் நம்ம படிக்கும்போது இதை பார்க்கலாம். ஏன்னா மார்க் வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக அப்படின்னு சொல்லி எழுதலல்ல, அதனால நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து எங்கே ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவை 39 முறை அடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவருடைய சதைகள் பிட்கப்பட்டது. சதைகள் பிட்கப்படும் பொழுது ரத்தம் அதுல இருந்து வந்துச்சு. அப்ப ரெண்டாவதாக அவர் 39 முறை அடிக்கப்படும் பொழுது அவர் ரத்தம் சிந்தினார். யோவான் 19:1 அது நம்ம பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவை பயங்கரமா ரொம்ப கொடூரமா அடிச்சதுனால வெளியில அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உள் காயங்கள் ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படும். நிறைய வேளையில நம்ம விழுகும் பொழுது நமக்கு வெளியில சில சமயம் காயங்கள் ஏற்படாமையே உள்ளால காயம் வந்துடும். சில வேளையில அது வயசான பிற்பாடு நமக்கு தெரிய வரும், ஏதோ உள்ளல சில விஷயங்கள், மாற்றங்கள், சில காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது. மருத்துவர்கள் கேட்பாங்க, சின்ன வயசுல நீங்க எங்கேயாவது கீழே விழுந்திருக்கீங்களா? உங்களுக்கு முதுகுல ஏதாவது அடிபட்டிருக்கா? அதனாலதான் இப்ப உங்களுக்கு அந்த வலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசுவை வெளியே அடிக்கும் பொழுது அவ்வளோ ஃபோர்ஸா அடிக்கிறனால ஆண்டவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்காயங்கள், இதன் மூலமாக இன்டர்னல் ப்ளீடிங், உள் உறுப்புகளிலே இரத்த கசிவு ஏற்படுகிறது. அதனால மூன்றாவதாக இயேசு ரத்தம் சிந்தின மூன்றாவது பகுதி என்ன? உள் உறுப்புகளில் இரத்த கசிவு, இன்டர்னல் ப்ளீடிங். நான்காவதாக அவர் எப்படி ரத்தம் சிந்துகிறார் என்று சொன்னால் யோவான் 19:2 பார்க்கும்போது முள்முடி சூட்டப்படுகிறது. எல்லா ராஜாவுக்கும் முடி சூட்டப்படும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் முள்ளினால் செய்யப்பட்ட அந்த முள்முடியை, கிரவுன் ஆஃப் தார்ன்ஸ், இதன் மூலமாக அப்படியே அவருடைய தலையில வைக்கப்படும் பொழுது அந்த பகுதியிலிருந்து இரத்தம் வடிந்தது. ஐந்தாவதாக நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கைகளிலே ஆணிகளை கடாவும் பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது. 6 கால்களிலே ஆணிகளால் அடிக்கப்படும் பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது. மத்தேயு 27:5. கடைசியாக அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு பார்க்கறதற்கு அங்க இருந்த ஒரு போர் சேவகன் ஈட்டியால் அவருடைய வலது அந்த விலாவிலே அந்த சைட்ல அவன் குத்துறான். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி. ஸோ அப்ப 7 முறை இயேசு ரத்தம் சிந்தினார். எதற்காக 7 முறை சிந்தணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமா சொல்லணும்னா பரிபூரணம்னு சொல்லிடலாம். ஏன்னா பைபிள்ல 7 அப்படின்னு சொன்னா பர்ஃபெக்ஷனை குறிக்குது. ஆனா அந்த 7 முறை கூட எதற்காக அப்படி சிந்த வைத்தார் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே பாவ நிவர்த்தி நாள் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய பிரதான ஆசாரியன் 7 முறை
கிருபாசன தண்டையிலே இரத்தத்தை தெளித்தது போல இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது பாவ நிவர்த்திக்காக பலியாக வேண்டியது இருக்கிறபடியால் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய கட்டளையின்படி அவர் 7 இடங்களிலே ரத்தம் சிந்த வேண்டும் என்பதால் அவர் 7 இடங்கள்ல ரத்தம் சிந்தினார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடலாம். முதல்ல எங்க சிந்தினார்? கெத்சமனை தோட்டத்துல. 2வது 39 முறை அடிக்கும் பொழுது. 3வதாக அப்படி அடிக்கும் பொழுது அவருக்கு இன்டர்னல் ப்ளீடிங், உள் உறுப்புகள்ல ரத்தம் வருது. 4வது முள்முடி சூட்டப்படும் பொழுது. 5 கைகள்ல ஆணி கடாவப்படும் பொழுது. 6 கால்கள்ல ஆணி கடாவப்படும் பொழுது. 7வது அவருடைய இருதயத்துல ஈட்டியால குத்தப்படும் பொழுது. அப்ப எதுக்காக ஆண்டவர் 7 இடங்கள்ல ரத்தம் சிந்தினார் என்பது விளங்குச்சா உங்களுக்கு? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14:42. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வராரு. இவங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட தான் வந்திருப்பார்ல. ஒருத்தர் கூட கேட்கல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே ரத்தமா இருக்குது, எங்கேயாச்சும் உளுந்துட்டீங்களா அப்படிலாம் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு தூக்கமா வருது. இப்ப இயேசு சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், இதோ என்னுடைய வேலை வந்து விட்டது. நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன்லப்பா, அந்த வேலை வந்துருச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இப்ப இயேசு ஜோமனிட்டு வந்த பிற்பாடு சீஷர்கள் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பி விடுறாரு. இப்ப யூதாஸ் காரியோத் சொல்லியிருந்தான், யார முத்தம் இடுகிறேனோ அவர்களை தான் நீங்கள் கைது செய்ய வேண்டும், அவர்தான் நசரேனாகிய இயேசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எதற்காக இயேசுவை ஒருத்தன் காட்டி கொடுத்துதான் அவர் வர தெரியணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை கேள்வி வரலாம். ஸோ இதற்கு 2 முக்கியமான குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். ஏன் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும்? முதல் சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இயேசுக்கு மொத்தம் 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அதுல 6க்கு மேற்பட்ட சீஷர்கள் இயேசுவினுடைய உறவினர்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ரொம்ப நெருங்கினவர்களாம். அதாவது கசின்ஸ், சித்தி பசங்க, பெரியம்மா பசங்க, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ரத்தம் சம்பந்தப்பட்ட கசின் பிரதர்ஸ் தான் அந்த 6க்கு மேற்பட்ட சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்போ நம்ம ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க, நம்ம கசின் பிரதர்ஸ் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று போல இருப்பாங்கல்ல. நம்ம பெரியப்பா பசங்களை எடுத்துக்கிட்டா, நம்ம சித்தி பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டா, நம்மள மாதிரியே நிறையா காரியங்கள் சாயல் இருக்கும் இல்லையா. அப்போ இயேசுவை போலேயே நிறைய பேர் அதே மாதிரி இருந்தாங்களாம். ஆனால் குறிப்பாக சொல்லும் பொழுது நம்ம இந்திய தேசத்துக்கு வந்ததான தோமா இருக்கிறார்ல, அவர் ஆக்சுவலாக ட்வின்ஸ். இந்த தோமா அப்படியே இயேசு மாதிரியே இருப்பாராம். அப்போ அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் எப்பயாவது பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ அதுவும் இவர்கள் யூதேயாவில் இருக்கிறாங்க. யூதேயாவுக்கு எப்பயாவது தான் இயேசு வருவார். அப்போ இவர் போதனை பண்ணிட்டு போயிடுவார். இப்போ இயேசுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன், சரிங்களா. எல்லாமே இப்போ 30 வயதுகளில் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வாலிபர்கள் தான். பேதுரு தான் பெரியவர். அப்போ இயேசுவும் சின்ன பையன் மாதிரி எல்லாரோடையும் இருந்திருப்பார். அப்போ கஷ்டம் இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இது நடக்குது. அப்படி தானே, ராத்திரியில தான் தூங்குறாங்க. ராத்திரியில எல்லாருக்குமே தூக்கம் தானே வரும், அதனால தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம், ராத்திரியில இன்னும் கஷ்டம். அப்போ அதனால இயேசுவை போலவே அவருடைய சீஷன் தோமா இருந்தான். அதனால் இரவு நேரத்தில் இயேசுவை அடையாளம் காண்பிப்பது கடினம் என்பதால் ஒருவன் காட்டி கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. 2வதாக அவரோடு நெருங்கிய ஒருவன் அவரை குற்றம் சுமத்த வேண்டும். இப்போ யூத கலாச்சாரம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் யூத நியாய பிரமாணத்தின்படி தேவனே சொல்லி கொடுத்துருக்கிறார்ல, ஒருவனை நீங்கள் குற்றம் சாட்டுனீங்கன்னா நியாய பிரமாணத்தின்படி
2 அல்லது 3 சாட்சிகள் இருந்தாதான் என்ன பண்ணணும்? குற்றம் சாட்டணும். திடீர்னு வந்துட்டு இவன் மோசமானவன், இவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி சரியா செய்யல, இவன் வந்து மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோசையின் நியாயப்பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்கிறவர்கள். அப்ப 2, 3 சாட்சிகள் கண்டிப்பா தேவை. அந்த 2, 3 சாட்சிகளும் சரி அவரோடு கூட இருக்கிறவங்களா இருந்தா பெட்டரா இருக்கும். இப்ப யூதாஸ் எடுத்துக்கோங்க. யூதாஸ் வந்து 3 வருஷமா இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவோடு கூட பழகினவன். இயேசு சாப்பிடும் போது அவனும் சாப்பிட்டான், தூங்கும் போது தூங்கினான், இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்தான், இயேசுவோடு கூட மிக நெருக்கமாக இருந்தவன். பணப்பையே அவன் தான் வச்சிருந்தான், முக்கியமான போஸ்ட்ல இருந்தான். இப்ப யூதாஸ் வந்து போய் அந்த பிரதான ஆசாரியர்கள்ட்ட திட்டமிட்டு இருக்காங்க, எப்படியாவது இவனை காலி பண்ணுமே, இந்த நசடாக இயேசு ரொம்ப தொந்தரவா இருக்கிறானே, இவனை கொலை செய்யணும்னு திட்டமிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வாயில போய் இவனே விழுகிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இவங்க இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வேற யாராவது போய் சாட்சி சொல்றதை காட்டிலும் அவர்களில் ஒருவன் சாட்சி சொன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமா இருக்கும் இல்லையா? அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவரோடு நெருங்கிய ஒருவன் அவரை குற்றம் சுமத்த வேண்டும். இப்ப யூதாஸ் வந்து கண்ணிங்கா இங்க வேலை செய்யறான். இப்ப ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரு கூடயும் வரான்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது அவன் சொல்லியிருக்கலாம்ல, இதோ இவன் தான், இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லாம அவன் வந்து ரொம்ப நேக்கா பேசி இருந்திருக்கிறான். பிரதான ஆசாரியர்கள் கைது செய்ய வருகிறவர்கிட்ட சொல்லியிருக்கிறான், நான் காட்டி கொடுக்கறத நீங்க என்ன காட்டி கொடுக்காம பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்பவும் போல ரொம்ப கேஷுவலா எங்க எஜமான்கிட்ட, என் குரு கிட்ட, என் போதகர்கிட்ட நான் பேசுற மாதிரியே பேசுறேன். நான் என்ன ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நான் அப்படியே போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி பண்றேன். அவர் தான் நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க நைஸா என்ன பண்ணிருங்க, அவரை கைது செய்திருங்க. எனக்கு இந்த இது மட்டும் நீங்க செஞ்சிருங்க, நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். அவர் வந்து என்னை தப்பா நினச்சிக்க வேண்டாம், அவர் வந்து என்னை நல்லத்தனமாவே நினச்சிக்கிட்டோம். இந்த சீஷன் வந்து என்னை முத்தம் தானே கொடுத்தான், இல்லட்டா மற்ற சீஷர்களும் என்னை தப்பா நினச்சிக்க வேண்டாம். மற்ற சீஷர்கள், ஓ இவன் எவ்வளோ அன்பா இருக்கிறான்ல, முத்தம்லாம் கொடுக்குறான் அப்படின்னு அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டோம். எவ்வளோ அழகா இவன் வேலை செய்கிறான் பாருங்களேன். அப்புறம் இன்னொன்று பார்க்கும்பொழுது, ஏன் இரவு நேரத்தில் இயேசுவை கைது செய்கிறாங்க அப்படின்னா, இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிரபலம் ஆயிட்டே இருக்கிறார். இயேசுக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்துருச்சு. அவர் தீர்க்கதரிசின்னு எல்லாரும் நம்பினாங்க. அவருடைய போதகத்தை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. போதத்தை கேட்டு நிறைய பேர் பின்பற்ற துவங்கிட்டாங்க. பகல் நேரத்தில் இவரை கைது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கலவரம் ஏற்பட்டுரும். இப்போ நம்ம இந்த ஒரு வாரமாகவே படிச்சுட்டு இருக்கும் போது இயேசு எருசலேம் நுழைவாயிலுக்குள் வரும்பொழுது கழுதை குட்டியின் மேலே வராரு. எல்லாரும் ஓசன்னா அப்படின்னா ரட்சியும் என்று சொல்லி எல்லாரும் பயங்கரமாக அவங்களோட ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. மரக்கிளைகளை வெட்டி போடுறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. இப்போ பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இயேசு அதை ஏற்றுக்கொள்றார். தேவாலயத்துக்கு போகிறாங்க, அடித்து நொறுக்கிறாரு. அங்கே வந்து மற்ற ஜனங்கள்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. யாருக்கு கோபம் வருது? அந்த மத தலைவர்களுக்கு தானே கோபம் வருது. அப்போ இவரை பகல் நேரத்தில் கைது செஞ்சா மிகப்பெரிய போராட்டம் கலவரம் ஏற்பட்டுரும். அதுவும் இப்போ பண்டிகை டைமு, இந்த டைமில் நம்ம குழப்பத்தை கொண்டு வர வேணாம், அதனால நைட்டோட நைட்டு நம்ம வேலையை முடிச்சிடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். அதனால தான் நைட் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் பாப்புலர் பீப்புளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது ஒரு குற்றத்துக்காக கைது செய்யணும்னா நைட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கைது செய்வாங்க. ஏன்னா ஜனங்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுரும், கலவரம் வந்துடும் அப்படின்றதுக்காக இப்பவும் அதை தான் கையாளுறத பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 46 முதல். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். இப்ப என்ன பண்றாங்க? யூதாஸ் முத்தம் கொடுக்கிறாரு, உடனே இயேசுவை வந்து கைது செய்யறாங்க. அப்போ அங்க கூட நின்ற ஒரு சீஷன் அவன் உரையில இருக்கிற அந்த கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டுறான் அப்படின்னு போட்டிருக்காரு மார்க்கு. ஆனா இதே பிற சுவிசேஷங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஒருவன் என்பவன் பேதுரு என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த வேலைக்காரனுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் மல்குஸ். சரிங்களா? அப்ப கூட நின்ற ஒருவன் சொல்லும் போது அது பேதுரு.
அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அது மல்குஸ் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன அதுக்கு பிற்பாடு நடந்ததை இங்கே மார்க் எழுதுற. மார்க் ஒரு குட்டி சுவிசேஷமாக எழுதுறனால அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா இயேசு மேலே தான் அவருடைய ஃபோக்கஸ் இருக்குது. இயேசுக்கு என்ன நடந்துச்சு, இயேசுவை என்ன பண்ணாங்க அப்படின்றத எழுதுறனால அவர் இந்த வேலைக்காரனை பற்றி பெருசாக எழுதிக்கல. அப்போ இந்த இடத்துல எப்போவுமே பேதுரு நான் உயிரை கொடுக்கறதுக்கும் தயாருன்னு சொன்னது ஞாபகம் வருதா? இப்போ என்னுடைய போதர்கள் மேலே கை வைக்க நீ யார், பார் உன்னை கொன்னே போட்டுறேன் அப்படின்னு தான் என்ன பண்ணுறான். அந்த வாளை எடுத்து அந்த வேலைக்காரனை ஆக்சுவலாக கழுத்தை வெட்ட தான் போயிருப்பான். அவன் இப்படி சாஞ்சிருப்பான், அதில் அவன் காது போச்சு, அவ்வளோதான். அதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இது சுகமான காரியங்கள்லாம் நம்ம பிற சுவிசேஷங்களில் நம்ம பார்க்க முடியும். இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் ஏன் நான் திருடனா, ஏன் தடியெல்லாம் கொண்டு என்னை பிடிக்கணும்? என்ன சொல்றாரு? நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்ப மறுபடியும் சொல்றார் பாருங்களேன். இயேசு நிறைய வாட்டி சொல்லுவார் அவருடைய போதனையில, வேத வாக்கியம் நிறைவேறும்படி எழுதி இருக்கிறபடின்னு சொல்லுவாரு. ஆனா விசேஷமாக இந்த பாடு மரணத்தை அனுபவிக்கிற இந்த கடைசி வாரத்துல மறுபடியும் நம்ம பார்ப்போம், வேத வாக்கியம் நிறைவேறும்படி எழுதி இருக்கிறபடி. இப்ப இந்த அதிகாரத்திலே நம்ம நிறைய பார்ப்போம். நான் உபதேசம் பண்றதுக்கு தேவாலயத்துக்கு வந்தேன், உங்களுடைய தேவாலயத்தையே நீங்க கல்லர் குகை ஆக்கிட்டீங்கன்னு உங்களை அடிச்சேன். அப்பெல்லாம் நீங்க கைது செஞ்சிருக்கலாம்ல. கழுதைக்குட்டி மேல நான் வந்தேன், ஓசன்னான்னு ஒரு சிலர் தானே பாடினாங்க, அப்பமே உங்களுக்கு கோவம் வந்துச்சு தானே, அப்ப கைது செய்திருக்க வேண்டியதானே. உங்களால முடியாதுப்பா, ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறும். வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியது இருக்குதே, அதுதான் நிறைவேறும். நீ எடுக்கிற திட்டம்லாம் நிறைவேறாது. இயேசு இப்பொழுது ஒரு பாடுகளுக்குள்ள போறார். ஏற்கனவே பாடு துவங்கிருச்சு. என்னது? அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்து விட்டது. பாரத்தின் உச்சக்கட்டம், மன அழுத்தத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப கொஞ்ச நேரத்துல அவர் அடிக்கப்பட போகிறார். ஆனாலும் சொல்றாரு, தைரியமா அதை ஃபேஸ் பண்றாரு. நீ என்ன பிளான் பண்ணாலும் அது என் வாழ்க்கையில நடக்காது. தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அது எனக்கு தெரியும். அது என்ன திட்டம் என்று சொன்னால், இந்த மனுக்குலத்திற்காக நான் பாவத்தின் பரிகாரத்தை செய்ய வேண்டும். இதன் மூலமாக இந்த மனிதர்களே, என்னுடைய சொந்த ஜனங்களே என்னை அடிக்க போகிறார்கள், என்னை அவர்கள் ஈட்டியினால் குத்த போகிறார்கள், முள்முடி சூட்டப்பட போகிறேன். இப்படி எனக்கு எல்லாமே தெரியும். இந்த பாடுகள்லாம் நான் படப்போறேன் தான், ஆனாலும் எனக்கு பயம் கிடையாது, ஆனாலும் எனக்கு எந்த கலக்கமும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்று சொன்னால் இவைகள் எனக்கென்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறவைகள். இதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருவேளை இந்த செய்தியை பாடுகளோடு கூட நீங்க அனுபவித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, நான் நிறைய ஆண்டவருக்காக செய்கிறேனே, என் வாழ்க்கையில் இந்த வியாதி போகவில்லையே, என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் போகவில்லையே, ஏன் இந்த உடைந்த நிலை, ஏன் மற்றவர்களால் பரிகசிக்கப்படுகிற ஒரு நிலை அப்படின்னு கூட இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி முத்திரை போட்டுட்டாரு. இனிமேல் உங்கள் மேல் பிசாசிற்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. தைரியமா நீங்க இருக்கணும். உங்களுக்குன்னு ஆண்டவர் நியமித்தது மட்டும்தான் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சாவதற்கும் துணிந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தின் நிமித்தம் அவருக்காக பாடுபடுவதை, ஜீவனை கொடுப்பதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு முன் வைக்கப்பட்டது என்னது என்ற அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. இயேசு மேல அவ்வளோ விசுவாசம். சாகணும் ஆண்டவரே, பரவாயில்ல, உமக்காக தானே சாவறேன். அவ்வளவு ஒரு தைரியம் கொண்டவர்களாக அந்த இடத்துல செயல்பட்டதை பார்க்கிறோம்.
அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்ப தனி ஆளாக அந்த பிரதான ஆசாரியர்கள் கூட அவர் போயிட்டு இருக்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 51, 52. ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இதை நான் சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை மார்க்கு 1வது பாகத்திலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த வாலிபன் யார் அப்படின்னும் போது இது இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு தான் அப்படின்னு நான் கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். மார்க்கு நல்ல ஒரு செல்வந்தன், ஒரு பணக்காரன். இவன் உடைய வீடு அந்த மேல் வீட்டறை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல தான் இருந்துச்சு. மேல் வீட்டறை என்று சொல்லும் பொழுது அது என்ன இடம்? தாவீதின் கல்லறைக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அறையை தான் மேல் வீட்டறை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்பர் ரூம், சினாக்கல். சினாக்கல் அப்படின்னா லத்தீன்ல டைனிங் ரூம்னு பேரு. இப்போ இயேசு பஸ்காவை ஆசரிக்க கேட்கும் போது கூட கம்பளம் விரித்த அந்த டைனிங் ரூமை இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம விளக்கமா படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த மார்க் வீட்டில் தான் இது நடைபெறுகிறது. அப்ப மார்க்குக்கு சொந்தமான இந்த இடத்துல நடைபெறும் பொழுது இப்ப நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெரிய விஐபி, ஒரு பெரிய ஊழியக்காரரு நம்ம வீட்டில் ஒரு அறையை கேட்குறாங்க, நாங்கள் இங்கே கொஞ்சம் மீட்டிங் நடத்துறதுக்கு எங்கள் சீஷர்களோடு கூட எங்கள் கமிட்டி மெம்பர்ஸோட நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? தாராளமாக பாஸ்டர், எடுத்துக்கோங்க பாஸ்டர், தாராளமாக உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். டீ வேணுமா, டிஃபன் வேணுமா, சாப்பாடு வேணுமா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஊழியக்காரரை வரவேற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இவங்க என்ன பண்ணுறாங்க. இந்த வாலிபன் பாருங்களேன், இவனுக்கு ரொம்ப ஆர்வம். இயேசு வராரு, அவருடைய சீஷர்கள் வராங்க, என்னதான் பண்ண போகிறாங்க, நாளைக்கு தானே பஸ்கா, இவங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பாரு மார்க்கு. அதனால என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே கொஞ்சம் காதை பக்கத்தில் வச்சு கேட்டிருந்திருக்கலாம். ஏதாவது ஜன்னல் கிணல் இருந்தால் அப்பப்போ எட்டி பார்த்துருந்துருக்கலாம். வித்தியாசமாக பஸ்கா ஆசரித்தார் இயேசு. போன வகுப்பில் நம்ம படித்தோம். பஸ்கா அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் யூதர்களாக வேற மாதிரி ஆசரிச்சாங்கல்ல. ஆனால் அன்னைக்கு அடுத்த நாள் தானே ஆசரிக்கணும். இவங்க வியாழக்கிழமை இரவு இதை ஆசரிக்கிறாங்க. அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு, ஜபம்லாம் அதே தான் பண்ணுறாரு. திராட்சை ரசம் எடுத்து கொடுக்குறாரு. புதுசாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இது என் சரீரம், என்னுடைய ரத்தம், புது உடன்படிக்கை, என்னென்னமோ இந்த இயேசு பேசுகிறாரே, என்னதான் இருக்கும். அவரும் பேசிட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு போயிட்டார். பின்னாடியே துரத்திக்கிட்டே போயிருப்பாரு மார்க்கு. ராத்திரி பாருங்களேன், அந்த ஒலிவ மரத்தின் அடிவாரத்தில் கெத்சமனே தோட்டத்துக்கு நேராக போன உடனே இவர் சீஷர்களை மட்டும் தானே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ 2 பாகமாக பிரிக்கிறார், 2 டிவிஷனாக பிரிக்கிறார். ஒரு குரூப்பை தனியாக உட்கார வச்சுட்டாரு, 8 பேரை. பேதுரு, யாக்கோபு, யோவானை இன்னொரு இன்னர் இதுக்கு கொண்டு போயிட்டாரு. நான் சொன்ன பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் இப்படிலாம் சொல்லி கொடுத்தேன். இப்போ இதை மார்க்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஒலிவு மரத்துக்கு பின்னாடி, ஒலிவு மரம் அகலமாக இருந்திருக்கும்ல, அப்படியே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்திருப்பார். இயேசு இப்படி பண்ணுறது வித்தியாசமாக இருந்திருக்கும். இந்த ராத்திரி நேரத்தில் இவர் என்னத்தை தான் பண்ணுறாரு பார்ப்போமே அப்படின்னு ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் இயேசு என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஏன் இந்த ஜெபம் இவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, ஏன்னா மற்றவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ சீஷர்கள் சொன்னாதான் எல்லா விஷயமும் தெரியும். இப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான் நல்ல தூக்கம். அந்த 8 பேர் சொல்லவே வேணாம், ரொம்ப தூரத்தில் வேற இருக்கிறாங்க. இயேசு மட்டும் தான் தனியாக ஒரு பாறையில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் ஜோம் பண்ணது அவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ இது யார் எழுதுனது இந்த காரியத்தை அப்படின்னா மார்க்கு தான் எழுதியிருக்கணும். மார்க்கை பார்த்து பிற சுவிசேஷகர்கள் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லிதான் பெரும்பாலான வேத பண்டிதர்களுடைய கருத்து. அப்போ இந்த மார்க்கு ஒளிந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜெபத்தை அவர் தெளிவாக அவருடைய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் பாருங்க, இதை 3 முறை செய்திருக்கிறார் அப்படின்றதையும் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இதன் மூலமாக இந்த வாலிபன் யார் என்று சொன்னால் அவன் தான் மார்க்கு. இப்ப இந்த சம்பவம் பிற சுவிசேஷங்களிலே இல்லாதபடியால் தன்னுடைய பெயரை இந்த இடத்துல குறிப்பிட வேண்டாம் நினைச்சு மார்க் என்ன பண்றாரு, ஒரு வாலிபன் என்பதை இந்த இடத்துல எழுதுறத நம்ம பார்க்கலாம். அப்ப தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 53, இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர்
வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம இவ்வளோதான் படிக்க போகிறோம். இப்போ இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்துட்டு எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு போகிறாங்க. ஸோ வர வாரத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பிரதான ஆசாரிட்ட கொண்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்ற காரியத்தை நம்ம தெளிவாக படிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. முதல்ல என்ன சொல்கிறாரு, என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைய போகிறீர்கள் அப்படின்ற அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாரு, முன் அறிவிக்கிறாரு. அதற்கு பிற்பாடு கெத்செமனே தோட்டத்துக்கு வராரு. அவர் கெத்செமனே தோட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, எதன் மூலமாக அவர் 7 இடங்களிலே ரத்தம் சிந்த வேண்டும், அது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் அப்படின்றத விளக்கமாக நம்ம படித்தோம். இதன் மூலமாக நம்மளும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஸோ தொடர்ந்து இதை தியானிங்க. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே நாங்கள் துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாரம் 14. இயேசு காட்டி கொடுத்து கைது செய்யப்படுதல் மற்றும் விசாரணைகள். இடரல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். ஆனா இது என்னை விட்டு நீங்கள் பின்வாங்க போகிறீர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இயேசு எங்க போறாரு அப்படின்னா கெத்செமனே. இந்த கெத்செமனே அப்படின்றது என்ன? இப்ப இயேசு வேதனைப்பட போகிறார். இந்த டைம்ல அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது. அதனால சொல்றாரு, என் கூட இருங்க அப்படிங்கிறார். முதலாவது இங்க நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த கைவிடுதல் என்பதுதான் இன்னும் அதிகமான ஒரு வேதனை இந்த இயேசுவுக்கு. இந்த மாம்ச பலவீனத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்னன்னா ஜெபம். ஜெபம் என்பது, ஆண்டவரே என்னால முடியலப்பா, நான் என்னுடைய நிலை இவ்வளவுதான், நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நான் உம்மைதான் சார்ந்து இருக்கிறேன். டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட் அப்படின்னு சொல்லலாம். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்தான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பரிகாரம் செய்ய துவங்குகிறார். இயேசு 7 இடங்களிலே ரத்தம் சிந்தினார். இயேசு கெத்செமனே தோட்டத்துல நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே 2 குரூப்பா பிரிக்கிறார்ல. அந்த 2 குரூப்ல 8 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்த 3 பேர் இன்னொரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இவர் மட்டும் போய் தனியா ஜெபம் பண்றாரு. இது அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துக்கு உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி நான் சொல்ல போறேன். எதற்காக இயேசுவை ஒருத்தன் காட்டி கொடுத்துதான் அவரை தெரியணுமா? இதன் மூலமாக இந்த வாலிபன் யார் என்று சொன்னால் அவன் தான் மார்கு. இப்ப இயேசுவை கெத்செமனே தோட்டத்துல கைது செய்துட்டு எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு போறாங்க.